அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா இன்றைக்கி எங்களுடைய கல்யாண நாள். அதனால தான் நைட்டே சரி கிரீட மாட்டெல்லாம் கொஞ்சம் செய்யலான்னு சொல்லி முதல்லலாம் செய்வேன், இப்போ செய்யலை. அதனால் சரி இந்த வருஷம் செய்யலான்னு எல்லாம் செஞ்சுட்டு ஒரு சின்ன துண்டு ஒன்று பசங்கள் யூஸ் பண்ணாமையே இருந்தது. அதில் தான் இந்த கல் விநாயகர் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தம்மா காலத்து ரொம்ப பழைய விநாயகர் அது. அதனால் அதுக்கு தான் பண்ணேன். காலையில் 7:10க்கெல்லாம் கோயிலில் ஹோமமெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நைட் அந்த விநாயகர் வேட்டியெல்லாம் கட்டி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் நேரமே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு இந்த ஹோமமெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதில் போடுறதுக்கு சிலதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. போட்டு நல்லபடியாக கும்பிட்டு அபிஷேகம் மட்டும் பார்க்க முடியல. ஏன்னா அங்கேயே 1.5 hours ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாம் பண்ணிவிட்டு பசங்களை எழுப்பிவிட்டு அவனுக்கு வேறு கையில் அடிப்பட்டங்காட்டி நம்ம தான் குளிச்சு விடணும் இல்லைங்களா. அதனால் அவனுக்கு அதெல்லாம் குளிச்சுட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு இவரையும் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு என்ன தான் ட்ரெஸ் போட்டாலும் அவருக்கு அருகம்புல் ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்காது போல இருக்குது. அது போட்டால் தான் அவருக்கு அழகே. அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச எங்களுக்கு தெரிஞ்ச அவருக்கு பிடிச்ச சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பல வகைகள் எல்லாம் வாங்கி வச்சு இவர் வந்து எங்களுடைய வெள்ளி குட்டி விநாயகர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரையும். அதனால் எல்லாம் நீட்டாக அழகாக வச்சு ரெடி பண்ணியாச்சு. இது நைட்டு நான் ரெடி பண்ணது. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப்